என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு இல்லையா, அந்த சனி பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ராசிக்கு? துலாம் ராசி. நம்ம ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் வீடியோ கொடுத்தாச்சு. பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலனை தரும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். குடும்பத்துல சிக்கலும் பிரச்சனைகளும் கண்டிப்பா இருந்திருக்கும். குலதெய்வ கோளாறு, குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் வச்சு செலுத்த முடியாம, இல்ல குலதெய்வம் போயிட்டு வந்தும் பிரச்சனை, இப்படினும் பலவிதமான சிக்கல்கள்ல குடும்ப பிரச்சனை அதிகமா இருந்திருக்கும். பொருளாதாரத்துல பிரச்சனை, இப்படியெல்லாம் பிரச்சனையை சந்திச்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி 6ஆம் இடத்திலே, 6ஆம் இடம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கடன், நோய், எதிரி. இந்த ஸ்தானத்துல அசுப கிரகங்கள் வந்தா நன்மை செய்யும். அப்படி சனி பகவான் அசுப கிரகமாக இருந்தாலும் நேர்மைக்கும் நீதிக்கும் தலைவன். அது உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் அவர்தான். உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு மிகப்பெரிய நண்பன் சனி பகவான். அதனாலதான் உங்களுடைய ராசியில அந்த திராசுங்கிற ராசியில அவர் உச்சம் பெறார். நீதி, தர்ம தேவதை அவர்தான், தர்மத்தின் தலைவர். எங்க தர்மம் அதிகமாக இருக்கோ அங்க நன்மை செய்வார். எங்க தான தர்மங்கள் கம்மியாக இருக்கோ, இல்ல பாவக்கணக்கு அதிகமாக இருக்கோ, அங்கு தண்டனையை சரியாக கொடுப்பார். நீங்க சனி பகவானை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் சரி, அவர் மனம் இறங்கவே மாட்டார், தண்டனை கொடுக்கறதுல மட்டும். இவருக்கு இதே வேலையா அப்படின்னா கிடையாதுங்க. உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய தசாபுத்திப்படி அவர் பாவ கிரக தன்மையில, கர்ம வினையை போக்கக்கூடிய தன்மையில இருந்தார் அப்படின்னா நம்ம அவரை வழிபாடு செய்யும் போது ஓரளவுக்கு நமக்கு பாவம் குறையும், கர்ம வினை குறையும். சனி பகவானுடைய பார்வஸ்தானமும் எப்படி இருக்குன்னு துளாராசிக்கு பார்க்க போறோம். உங்களுக்குன்னு ஒரு கோச்சார கட்டம் போட்டு வச்சாச்சு. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/6/2026 வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 7:56 வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுறார். மாறியவுடன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதாவது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல போறார். நன்மை கண்டிப்பா இந்த பெயர்ச்சி. சனி பகவானால் நன்மை உண்டு. நம்ம 9 கிரகத்தையும் வச்சு சொல்லக்கூடாது. சனி பகவான் இப்போதைக்கு என்ன, சனி பகவான் என்ன செய்யறார்? அவரால் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப பிரச்சனை, குடும்ப சிக்கல், குடும்ப பொருளாதார நெருக்கடி, குடும்ப யுத்தம், கணவன் மனைவி யுத்தம், பிரிவு, இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கும். இனி உங்ககிட்ட இருந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். ஏதேனும் செய்யக்கூடிய தொழில் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டாகும். எதிரிகள் தொல்லை அதிகமா இருந்துச்சுங்க. எதிரிகள்லாம் மனுஷால் மட்டும் இல்லைங்க, நோயும் எதிரி. நம்மளுடைய தோல்வி எல்லாமே, நம்மளுடைய வீழ்ச்சி எல்லாம் எதிரிதான். அதான் கண் திருஷ்டி எல்லாமே, இதெல்லாம் தீரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி. உங்களுக்கு பகையாளி இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதெல்லாம் சமாதானத்துக்கு வந்துருவாங்க. இல்லைன்னா உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. குடும்பத்துல யுத்தம் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் சமாதானம், வீண் பலியெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நீங்க நல்லவரை முத்திரை குத்தப்படும், தீர்ப்பு வழங்கப்படும், உங்கள் தண்டனையிலிருந்து தீர்ப்பு வழங்கப்படும். சுதந்திரமா சந்தோஷமா நீங்க இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானா. அப்ப சனி பகவான் 6ஆம் இடத்துல உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யறார். இப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் அதுல இருக்கு. சித்திர நட்சத்திரம் உள்ள இருக்கு, சுவாதி நட்சத்திரம் இருக்கு, விசாக நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள்ல நம்ம பொறுத்த வரைக்கும் சித்திர செவ்வாயுடையது, சுவாதி ராகுவுடையது, விஷாகம் குருவுடையது. இப்படி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இந்த ராசியில உள்ளவங்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு அற்புதமான சனி பெயர்ச்சி தான்.
நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க, போதும். வாயில்லாத ஜீவன், பசுமாடு, எறும்பு, இது போன்ற வாயில்லாத ஜீவன், ஏதாவது உங்களால கொஞ்சம் அரிசி போடலாம், இல்ல பசுமாட்டுக்கு ஏதாவது காய், கீரை, இது மாதிரி ஏதாவது கொடுங்க, பழங்கள் கொடுக்கலாம். காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து கொஞ்சம் உடல் பயிற்சி பண்ணிக்கிறங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நீங்க ஜெயிக்க போறீங்க, அதனால கொஞ்சம் நல்லா தெளிவா சுறுசுறுப்பா இருக்கணும் இல்லையா? அதனால காலையில கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு உடல் பயிற்சி பண்ணுங்க. இரவு நேரங்கள்ல அதிகமா கண் விழிக்காதீங்க. தேவையில்லாம ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம், தேவையில்லாம இந்த செல்ல நோண்டிக்கிட்டு ரொம்ப நேரமா தான் டைம் கிடக்குறோம் இல்லையா? அதெல்லாம் தவிர்த்துருங்க, நல்லது. இல்லை கண்ணுக்கு பிரச்சனை வரும். கண்ணு காது விஷயத்துல கவனமா இருக்கு, போதுமான விஷயம். சரி, இப்ப நம்ம உங்களுக்குன்னு ஒரு கட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, கோச்சார கட்டம். அதுல பலனும் பார்வை பலனும் பார்ப்போம். இந்த இருக்கிற இடம் நல்ல இடம், நல்ல ஸ்தானத்துக்கு வராரு, 6ஆம் இடத்துக்கு வராரு, வெற்றி உண்டு. குரு வீட்டுக்கு வராரு, வெற்றி உண்டு. அப்ப நம்ம அன்னைக்கு கோச்சார கிரகங்களை வருட கோள்களை மட்டும் நம்ம வச்சு பார்க்கலாம். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல இருக்கார், ராகு பகவான் கும்பத்துல இருக்கார், சனி பகவான் மாறிட்டார், அந்த நேரத்துக்கு மாறிட்டார்னா மீன ராசியில இருப்பார், குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். இது அன்னைக்கு உள்ள வருட கோளுக்கான கிரகக்கூடிய நிலைகள். மாத கிரகங்கள் அப்பப்போ மாறிக்கிறோம். இவங்க தான் வருடத்துக்கு ஒரு முறை, 1.5 வருடத்துக்கு ஒரு முறை ராகு, கேது 2.5 வருடத்துக்கு ஒரு முறை சனி மாறக்கூடியதாக. இப்ப சனிக்கு 3 பார்வை, 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை. 3வது பார்வை எங்க பாக்குறாரு அப்படின்னா, அவருடைய இருக்கிற இடத்துல இருந்து ரிஷபராசியை பார்ப்பார். இந்த ரிஷபராசி உங்களுடைய வீட்டுக்கு எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். அப்ப 8ஆம் இடங்கிறது என்ன? தீராத பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, வண்டி வாகனம். அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், லட்சுமி உங்கள் இல்லத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான காலம். சுக்கிரன் வீடு இல்லையா, வீடு யோகம், திருமண யோகம், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். மனசுல நினைச்சது நல்ல விஷயங்கள் எல்லாம் சித்தியாகும். கோவில் குடமுழக்கு விழாவிற்கு உங்களுடைய கைகரியம் ரொம்ப இருக்கும். இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்ப பெரும்பாலும் இந்த கலசம் வாங்கி கொடுக்கறது, கும்பாபிஷேகத்துக்கு யாக செலவு, கும்பாபிஷேகத்திற்கான முக்கியமான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறது, சில விக்கிரகங்கள் வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது போல முக்கியமான பங்குல இருக்கக்கூடிய ராசி என்பது ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் ஆன்மீகத்துக்கு உள்ள அற்புதமான கிரகம், ஆன்மீக சேவை அதிகமாக இருக்கும். அதே போல ஆசிரமங்கள், குழந்தைகளுடைய இல்லம், இப்படிலாம் இருக்கு இல்லையா, இதற்கெல்லாம் மிகப்பெரிய தான தர்மத்தை செய்யக்கூடிய அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். அடுத்து 7வது பார்வை. இந்த 7வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது. பிரச்சனைங்க, தடங்க, எதை தொட்டாலும் தடை, அடிக்கடி தொந்தரவு, வாகனத்துல தொந்தரவு, தூக்கம் இல்லை, இப்படிதான் இருக்கும்ல, இதெல்லாம் தீர்வுக்கு வரும். எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தீர்வுக்கு வரும். அடிக்கடி சிலவங்களுக்கு வண்டியில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், இடுப்புக்கு கீழே தொந்தரவு கொடுத்துருக்கும், தூக்கம் இல்லாம சஞ்சலப்படுவாங்க. கொஞ்சம் வயசானவங்க, இல்ல ஒரு 40 வயசு 30 வயசுக்கு மேல தூக்கம் இல்லாம தொந்தரவு, மாயை, பயம், இதெல்லாம் நீங்கி துலாம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு நல்ல ஆனந்த உறக்கமும் நல்ல ஆனந்தமான சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 10வது பார்வையா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 3ஆம் இடம், முன்னேற்றம் உண்டு. சகோதரன் சகோதரிகள் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஏதாவது சொத்து பிரச்சனை ஏதாவது போயிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு தீர்வான ஒரு பலன் கிடைக்கும். இப்படி பார்க்கக்கூடிய ஸ்தானங்களும் கோச்சார பலனில் உள்ள கிரக நிலைகளையும் வச்சு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா தான் இருக்கு. சனி பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமா இருக்கு. சரி, அற்புதமா இருக்கு. நம்ம செய்யக்கூடிய தானங்கள் சொல்லியாச்சு. வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, இல்ல சுக்கிரன், உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வழிபாடு, முருகன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, நாராயணன் வழிபாடு எடுத்துக்கிறோம். என்ன உங்களுடைய வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் விரதம் இருந்து பாருங்க. விரதம்னா பட்னியா இல்லை, சைவமா இருங்க. அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பசியோடு இருப்பவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த அழகை ரசிங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த விரதம் ஆன்மீக பயணம் அதிகமாக இருக்கு. அது மாதிரி வயதானவங்க சுற்றுலா போறதுக்கும் அதிக வாய்ப்பு கொடுக்கும்.
எனக்கு உடம்பு சரியில்லை போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் கிளியர் ஆகும், நீங்க எல்லாம் போய் வரலாம். உங்களுக்கு ஆன்மீகத்துடைய ஆற்றல் அதிகமாக இருக்கு இந்த சனி பெயர்ச்சி. இப்படி அற்புதமான சனி பெயர்ச்சியில் நல்ல பலன் பெறக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு பலன் பெறும் ராசியில தான் வருது. அன்னைக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலம்பரம் இருந்து எல்லா கோயிலும் சிறப்பு பூஜை நடக்கும். நமது திருக்கோவிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா அமைந்தக்கரை மார்க்கெட் இருக்கு இல்லையா, அம்ஜிக்கரை மார்க்கெட்டு பக்கத்துல திருவிக்கா மெட்ரோ, சென்னை நகர் மெட்ரோ இருக்கு, அதுக்கு பக்கத்திலே கஜலட்சுமி காலனி தாசில்தார் ஆபீஸ் அருகாமையிலே ஜோதி விநாயகர் ஆலயம். அந்த ஆலயத்துலதான் நம்ம மாலை 5:30 மணிக்கு தான் நம்ம யாகம் நடத்துவோம். எப்பயுமே நம்ம காலையில அபிஷேகம் பண்ணிடுவோம், சிறப்பு அபிஷேகம். மாலை நேரத்துல 5:30 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் யாகங்கள் நடத்தப்பட்டு இந்த பலன் பெறும் பரிகார ராசிகள்னா எல்லாருக்கும் சங்கல்பம் செய்யப்படும். நீங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வாங்க. இங்க உங்க பேரை பதிவு பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கான சங்கல்பத்தை நம்ம சிறப்பா செஞ்சு கொடுப்போம். வர முடியல, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம், பிறந்த அதாவது உங்களுடைய இருப்பு இடம், ஊர் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அன்பு உறவுகளை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.